ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாவட்டங்கிறது அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும், அந்த ஒவ்வொரு பிரிவையும் நிர்வகிக்கக்கூடிய அலுவலர்கள் யார், அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம்ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவட்டம். ஒவ்வொரு மாவட்டமும் பல வருவாய் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வருவாய் கோட்டமும் பல வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. வட்டங்கள் மண்டலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மண்டலமும் பல குறுவட்டங்களா பிரிக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குறுவட்டமும் பல வருவாய் கிராமங்களா பிரிக்கப்பட்டிருக்கும். இதுல வருவாய் கோட்டங்கள், வட்டங்கள், மண்டலங்கள், குறுவட்டங்கள், வருவாய் கிராமங்கள்லாம் இதனுடைய எண்ணிக்கைங்கிறது அந்த மாவட்டத்துடைய பரப்பளவை பொறுத்து மாறுபடும். ஒரு மாவட்டத்துக்கு 2 வருவாய் கோட்டங்களும் இருக்கலாம், 3ம் இருக்கலாம். வட்டங்கள் ஒரு வருவாய் கோட்டத்துக்கும் 2 முதல் 3, 4 என வரும் வட்டங்கள் மாறுபடும். மண்டலங்கள், குறுவட்டங்கள், வருவாய் கிராமங்கள் இதெல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ஓகே, இந்த ஒவ்வொரு நிர்வாக பிரிவையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாவட்டம். மாவட்டம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடியவர் மாவட்ட ஆட்சியர். அது மாவட்ட வருவாய் அலுவலரும் மாவட்டம் முழுவதும் தனது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அதிகாரி தான். அதுக்கடுத்து வருவாய் கோட்டம். வருவாய் கோட்டத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் வருவாய் கோட்ட ஆட்சியர். அதுக்கடுத்து வட்டம். வட்டத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் வட்டாட்சியர். வட்டாட்சியருக்கு அடுத்து வட்டங்கள் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த மண்டலத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் மண்டல துணை வட்டாட்சியர். இவருக்கு கீழே வருவாய் ஆய்வாளர். இவர் மண்டலங்கள் குறுவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த குறுவட்டங்களை நிர்வகிக்கக்கூடியவர் வருவாய் ஆய்வாளர். குறுவட்டங்கள் பல வருவாய் கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த வருவாய் கிராமங்களை நிர்வகிக்கக்கூடியவர் கிராம நிர்வாக அலுவலர். இவர்களுடைய அடிப்படை சம்பளங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவங்களுடைய அடிப்படை சம்பளம் 1,28,900 முதல் 2,25,000 வரை. மாவட்ட வருவாய் அலுவலர் 61,900 முதல் 1,96,700 வரை. வருவாய் கோட்டாட்சியர் 56,100 முதல் 1,77,500 வரை. வட்டாட்சியர் 37,700 முதல் 1,19,500 வரை. மண்டல துணை வட்டாட்சியர் 36,900 முதல் 1,16,600 வரை. வருவாய் ஆய்வாளர் 20,600 முதல் 65,500 வரை. கிராம நிர்வாக அலுவலர் 19,500 முதல் 62,000 வரை. மேலும் இதுல பார்த்தோம்னா, நேரடி நியமன பதவிங்கிறது கிராம நிர்வாக அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் தான். மேலும் இந்த பதவிக்கு பதவி உயர்வு மூலமும் பை ப்ரொமோஷன் மூலமும் வரலாம். மேலும் ப்ரொமோஷன்ல மட்டுமே வரக்கூடிய பதவிகள் பார்த்தோம்னா, வருவாய் ஆய்வாளர், மண்டல துணை வட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர். இந்த பதவிகளுக்கெல்லாம் ப்ரொமோஷன்ல மட்டும்தான் வர முடியும், நேரடி நியமனம் கிடையாது. மேலும் ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் வருவாய் ஆய்வாளருக்கு கட்டுப்பட்டவர். ஒவ்வொரு வருவாய் ஆய்வாளரும் மண்டல துணை வட்டாட்சியருக்கு கட்டுப்பட்டவர். மண்டல துணை வட்டாட்சியர் வட்டாட்சியருக்கு கட்டுப்பட்டவர். ஒவ்வொரு வட்டாட்சியரும் வருவாய் கோட்டாட்சியருக்கு கட்டுப்பட்டவர். வருவாய் கோட்டாட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு கட்டுப்பட்டவர்கள். மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியருக்கு கட்டுப்பட்டவர். கீழுள்ள ஒவ்வொரு அலுவலரும் தனது மேலுள்ள அதிகாரிக்கு கட்டுப்பட்டவர் தான். மேலும் இது சொல்லப்பட்டிருக்க குறைந்தபட்ச ஊதியம், அதிகபட்ச ஊதியம் அப்படிங்கிறது 7வது பே கமிஷன்ல சொல்லப்பட்டது தான். குறைந்தபட்ச ஊதியத்துல எந்த மாற்றமும் இல்லை. அதிகபட்ச ஊதியங்கிறது 7வது பே கமிஷன் 2021 அதிகபட்ச ஊதியத்தை திருத்தி அமைச்சிருக்காங்க. அதுபடி மாறுபடும். அந்த விவரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் இதுல இருக்கிற இந்த வருவாய் ஆய்வாளர் அப்படிங்கிற பதவி மட்டும் மேல இருக்கிற அத்தனை பதவிகளுக்கும் மாறுபட்டது. ஏன்னா வருவாய் ஆய்வாளருங்கிறவர் வருவாய் ஆய்வாளருங்கிற பதவி 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே, நிரந்தரமானது கிடையாது. 1.5 ஆண்டு முதல் 2 வருடம் வரை. ஒருத்தர் டைரக்ட் அசிஸ்டண்டா டைரக்டா உதவியாளராக ஜாயின் பண்றாரு டிஎன்பிசி மூலம் அப்படின்னா, அவருக்கு 2 ஆண்டுகளும், பதவி உயர்வு மூலம் ஒருத்தர் ஒரு அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு 1.5 ஆண்டுகளும் குறைந்தபட்சம் வருவாய் ஆய்வாளர் பதவி பார்க்க வேண்டும். அவர் வருவாய் ஆய்வாளர் பதவி 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் பார்த்து முடித்து மீண்டும் அவர்கள் உதவியாளராக பணியமர்த்தப்படுவார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் பதவி அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாம், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி டைரெக்டாகவும் அந்த போஸ்டிங்க்கு வரலாம். பை ப்ரொமோஷன் டிஆர்ஓ
கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வாங்கிட்டு மாவட்ட ஆட்சியராகவும் வரலாம். டைரெக்டாகவும் அந்த போஸ்டிங் வரலாம், ப்ரொமோஷன்லேயும் வரலாம். மாவட்ட வருவாய் அலுவலருங்கிற பதவி ப்ரொமோஷன் மட்டும்தான், டைரெக்டாக போஸ்டிங் வர முடியாது. வருவாய் கோட்டாட்சியர்கள் அந்த பதவிக்கு ப்ரொமோஷனில் பதவி உயர்வு மூலம் வருவார்கள். வருவாய் கோட்டாட்சியர் பதவி நேரடி நியமனம் டிஎன்பிஎஸ்சியில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டெப்டி கலெக்டர் அப்படிங்கிற கேடரில் நேரடி நியமனமும் செய்யப்படலாம். இல்லை வட்டாட்சியர்கள் பதவி உயர்வு மூலம் வருவாய் கோட்டாட்சியராகவும் பணியமர்த்தப்படலாம். மேலும் வட்டாட்சியர்கள் துணை வட்டாட்சியர்களாக துணை வட்டாட்சியர்களாக இருந்து பதவி உயர்வு மூலம் வட்டாட்சியர்களாக பணியமர்த்தப்படுகிறார்கள். மண்டல துணை வட்டாட்சியர்கள் வருவாய் ஆய்வாளர் அல்லது வருவாய் உதவியாளர்களாக இருந்து மண்டல துணை வட்டாட்சியர்களாகவும் பிற துணை வட்டாட்சியர்களாகவும் பணியமர்த்தப்படுவார்கள். வருவாய் ஆய்வாளர் என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக இருந்து வருவாய் உதவியாளராக பணிபுரிந்து முதுநிலை சீனியாரிட்டி அடிப்படையில் வருவாய் ஆய்வாளர் பணியமர்த்தப்பட்டு மீண்டும் 2 ஆண்டுகள் அல்லது 1.5 ஆண்டுகள் பணி முடித்து மீண்டும் வருவாய் உதவியாளராக பணியமர்த்தப்படுவார். பின்பு பணி முதுநிலை சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.